ஹலோ வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஐஎன்ஆர் துணை சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ரொம்பவே சாமர்த்தியமாக செயல்பட்டு நிலா என்ன பண்ணுறாங்க, 4 பேரையும் வந்து வெளியில் கொண்டு வராங்க. இதனால் நிலா ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் 4 பேரும் வந்து தேங்க்ஸும் சொல்கிறாங்க. நிலாவை பார்த்து சோழன், அவ்வளோ சூப்பராக பேசுனீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை எங்களை எல்லாரையும் இந்த அளவுக்கு கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் பேசி, இன்னொரு பக்கம் சேரனும் வந்து நிலாவுக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க. ரொம்ப நன்றிப்பா, எங்களுக்காக இந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் பேசி கார்த்திகா மூலியமா எங்களை வெளியில் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்கிறாங்க. என்னன்னா, என்னோட அண்ணா இந்த மாதிரி இருக்கும்போது நான் வெளியில் கொண்டு வர மாட்டேனா, என்னோட அண்ணாவை தானே உங்களை நினைக்கிறேன், என்னோட அண்ணா இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கும்போது நான் எப்படி உங்களை அப்படியே விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதை கேட்டு கண் கலங்கி போகிறாரு. நீங்கள் பயங்கரமாக பேசி அசத்துட்டீங்க, வேற லெவல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பல்லவனும் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியனும் வந்து நிலாவை பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த கார்த்திகோட அப்பா வந்து என்ன பண்ணுறாங்க, கார்த்திகாவை பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திகோட அம்மா பயங்கரமாக வந்து கார்த்திகா போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் தான் நீ இந்த அளவுக்கு போய் வந்து சொல்லிட்டு வருவோம், அப்பாவுக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவும் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. இப்படி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு பெறாமலே இருந்திருக்கலாம், இப்படி நமக்கு எதிராக சாட்சி சொல்லி நம்மளோட மானத்தையே வாங்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கடும் கோபத்தில் இருக்காரு. நீங்கள் செஞ்சது தப்பு தானே, அதனால தான் நான் இப்படி ஒரு உண்மையை வந்து சொன்னேன், மாமா மேலே எந்த தப்புமே இல்லை, நான் தானே மாமாவை தேடி போனேன், அப்புறம் எதுக்காக ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கார்த்திகாவும் வந்து கேள்வி கேட்க எதிர்த்து பேசுறடி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் கார்த்திகா வந்து பயங்கரமாக அழறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, நிலாவோட அண்ணி வந்து கால் பண்ணி, நான் செஞ்சது தப்பு தான், என்னை புரிஞ்சுக்கணும், அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு காஃபி ஷாப்க்கு வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. நிலா கிட்ட நடந்ததை பற்றியும் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நிலா என்ன உண்மைகளும் வந்து சொல்கிறாங்க. அப்போ உங்கள் 2 பேருக்கும் நடந்தது ஒரு உண்மையான கல்யாணமே கிடையாதா, ஆனால் சட்டப்படி உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, அதுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கப்புறம் ஐடியா கொடுக்குறாங்க. இந்த வீட்டை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன்னா கண்டிப்பாக நீ வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன் மூலிமா என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே வந்து குழப்பத்தோடு இருந்த நிலா என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இதை பற்றி பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திங்கிங்லேயே இருக்காங்க. எல்லாருமே தூங்கினதுக்கப்புறமா இதை பற்றி சோழன் கிட்ட எப்படியாவது பேசி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி என்ன பண்ணாங்க, சோழனை மட்டும் எழுப்பி வெளியில் வந்து என்ன பண்ணுறாங்க, விஷயத்த வந்து சொல்கிறாங்க. சோழன் வந்து ரொம்பவே எதிர்பார்ப்போட வராரு. நம்மக்கிட்ட நம்ம ஆள் வந்து காதில் தான் சொல்ல வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட வர தருணத்தில், நம்ம 2 பேரும் டைவர்ஸ் அப்ளை பண்ணிடலாம், நம்ம 2 பேருக்கும் நடந்தது தான் ஒரு நிஜ கல்யாணம் இல்லைங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து சோழனோட மனசுக்குள்ளே பயங்கர ஒரு அதிர்ச்சியாக இருக்குது, என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, ஆனால் நான் உன்னை விரும்புகிறேன் நிலா, என்னோட மனசுக்குள்ளே உங்களை என்னோட மனைவியாக தான் நினச்சி நான் வாழ்ந்துட்டுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படியே நினச்சிக்கிட்டே அப்படியே ஒரு பக்கம் ஸ்டன் ஆகிட்டு நிற்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நிலா கிட்ட எவ்வளோ விஷயத்த வந்து சமாளித்து நம்ம வந்து வெளியில் வந்துட்டோம், இதை வந்து நம்ம சமாளிக்க முடியாதா அப்படின்னு நினச்ச சோழன் என்ன பண்ணுறாரு, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நிலாவை எப்படி அந்த வீட்டிலே தங்க வைக்கிறாரு, தன்னோட காதலை சொல்கிறாரா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.